ஹாய் மீரா, வாங்க உட்காருங்க. நின்னுட்டேவா இருப்பீங்க? வந்து உட்காருங்க. எப்பயும் நின்றுட்டே இருக்கீங்களேங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? அது என்ன கேளுங்க. எல்லா புதன்கிழமையும் ஏன் நேவி ப்ளூ சாரி கட்டு வரீங்க? அதுவா, எங்க ஸ்கூல்ல போய்ட்ரி ப்ரோக்ராம் நடக்கும். அதுக்காக தான் நேவி ப்ளூ சாரி போடுவோம். யூனிஃபார்ம்னு சொல்லுங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லா ரைட்டர்ஸும் யாரும் இல்லாத இடத்துல ரொம்ப தனிமையா உட்காந்து நைட் டைம்ல இப்படி தானே எழுதுவாங்க. நீங்க எப்படி இவ்வளோ க்ரௌடா இருக்கிற இடத்துல எப்படிங்க? மீரா, எல்லா ரைட்டர்ஸ்க்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். எனக்கு இங்கே இருக்கு. கிடைச்சதா? புரியல. என்ன இன்ஸ்பிரேஷன்? ஏங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில் பேங்க்கில் வேலை பார்க்குற ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு தேவை வீட்டு வேலையை பார்த்துக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு வேலைக்காரி தான். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இதனால எங்கள் அப்பா கிட்ட நான் சண்டை போட்டு நான் அவரோட பேசி 2 வருஷம் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சதை டீச் பண்ணுறது தான், அதுவே போதும். இதை நினச்சி எப்பயாவது வருத்தப்படுறீங்களா மீரா? சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஹஸ்பண்ட், குழந்தைங்களோட இருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் இல்லை? மீரா, நான் ஒரு 2 times ஃபெயில்டு இன்ஜினியர். எங்கள் வீட்டு கெஸ்ட் யாராச்சும் வந்தா இவன் ஒரு சரியான ரைட்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, சர்க்காஸ்டிக்கா. ஆனால் அது மட்டும்தான் நான் தோக்காத ஒரே விஷயம் மீரா. அதில் தோக்கவும் மாட்டேன். சரி, என்னோட ட்ரெயின் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். ஓகே. தேங்க்ஸ். எதுக்குங்க? எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் a reason சொல்லுவாங்க. நீங்க அதை சொல்லாததுக்கு. மீரா, சில விஷயத்துக்கு ரீசனே தேவையில்லை.